தாயே தமிழே தாயகமே வணங்குகின்றேன். வகையோடு என் உரையை துவங்குகின்றேன். சபையோருக்கு வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுது என்ற பெயர். அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வைர வரிகளில் இரண்டாவது வரியே எனக்கு தலைப்பாக எடுக்கப்பட்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற உந்துதலில் இந்த உலகம் இன்று உருண்டோடி கொண்டிருக்கின்ற இத்தருணத்தில் நான் தமிழின் தொன்மையும் அதன் தன்மையையும் எடுத்து கூற விளைகின்றேன். கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பர். ஆம், தமிழின் தொன்மையை எடுத்து கூற முற்படுகையில் தமிழ் தோன்றி கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி முதன்மை மொழி என்பது சொல்லாமலே விளங்கும். மூன்று தமிழ் தோன்றிய நாடு நம் நாடு. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று தமிழ் மூன்று நிலைகளிலும் வளர்க்கப்பட்டு என்றும் இளமை மாறா தன்மைதான் எண்ணறு தமிழ். அத்தகைய தமிழை ஆன்றோர்களும் சான்றோர்களும் பாவலரும் நாவலரும் அரும்பாடுபட்டு தமிழை காத்து வளர்த்தார்கள். இலக்கண இலக்கியங்கள் வாயிலாகவும் இசை வகையிலும் நாடகத்தின் வாயிலாகவும் தமிழ் தழைத்தது. தமிழ் சங்கம் அதற்கு ஆணிலே. அவ்வை பிராட்டியின் மூதுரையும் நல்வகையும் வள்ளுவனின் திருக்குறளும் இன்னும் எண்ணற்ற கவிஞர்களுள் கதா காலட்சேபம் செய்தவரும் தமிழுக்கு உரமுட்டியவர்கள் அல்லவா? மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் அல்லவா? மூவேந்தர்களுக்கும் இடையே இருந்த முரண்பாட்டை நடக்கவிருந்த போரை ஒரு தமிழ் மூதாட்டி அவ்வை தன் சாதுரியத்தால் தடுத்து நிறுத்தினார் அல்லவா? மன்னர்களே ஆனாலும் ஒரு தமிழ் கிழவியின் வார்த்தைக்கு செவி மடுத்தார்கள் அல்லவா? தமிழுக்கு மட்டுமே அந்த ஆற்றல் உண்டு என்பதை இந்த உலகம் அறியும் அல்லவா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழினம் மானம் ஒன்றே பெரிதனை எண்ணி வாழ்பவர் தமிழ் மக்கள். விருந்தென்று வந்துவிட்டால் உயிர் கொடுக்கும் வந்தார் தமிழர். பகை என்று சீனினால் சிறுமெடுக்கும் தயங்காதவர் தமிழர். நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் என்று இன்றளவும் உலகினருக்கெல்லாம் முன்னுதாரணம் தமிழர். எண்ணற்ற நூல்கள் தமிழின் பெருமையை பறைசாற்றுகிறது. தமிழரின் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுகிறது. நமது பாரத நாடு கடந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று அந்நிய ஏகாதிபத்தியத்திடம் இருந்து விடுதலை பெற்றது. இம் என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வடமாசம் என்று இந்திய மக்களுக்கு சொல்லுனா துயரத்தின் ஆங்கிலேயரின் கொடுமையின் கோரப்பிடிவில் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தார்கள். நம்ம விடுதலை போராட்டத்தில் நம் தமிழுக்கும் தமிழ் கவிஞர்களுக்கும் பெரும் பங்குண்டு. நெஞ்சில் உருவம் இன்றி நேர்மை திரும்பும் இன்றி வந்தனை சொல்வார் அடிக்கிலேயே வாய் சொல்லி வீரரடி என்னும் தமிழ் வரிகளின் வாயிலாகவும் மக்களுக்கு சுதந்திர வேட்கையை ஊட்டினார்கள் அல்லவா? அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களடி என்று கொதித்தாரே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். விடுதலை விடுதலை விடுதலை, பறையருக்கும் தீயரிங்க புலையருக்கும் விடுதலை, பலவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்று விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பினான் பாரதி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்றான் பாரதிதாசன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று அலசினான் பாரதி. தமிழின் பெருமையை எடுத்து கூறும் பொழுது தமிழரின் பெருமை தானே விளங்கும். தமிழரின் பெருமை எடுத்து கூறும் பொழுது தமிழின் பெருமை தானே விளங்கும். உலகிற்கெல்லாம் வழிகாட்டியாம் தமிழும் தமிழ் மரபும் எண்ணற்ற நூல்கள் தமிழின் பெருமையை எடுத்து இயம்புகிறது. சித்தர் பாடல்களும் ஞான போதவும் செவ்வாக்கியம் போன்ற பல ஆன்மீக நூல்கள் வாயிலாகவும் இறைவனை அடையும் மார்க்கத்தினை சொல்கிறது. தமிழ் நூல்கள் காதலும் வீரமும் கற்பும் கலவியலும் தமிழ் விருந்தோம்பல் பண்பும் தமிழர் வாழ்வியலோடு ஒன்று கலந்தது. ஈகையும் ஈதலும் தமிழர் காட்ட அறம். தமிழ் மீது பற்று கொண்ட வேற்று நாட்டு கவிஞர்கள் பல நல்ல நூல்களை எழுதினார்கள். வேற்று மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள். ஏன் திருக்குறள் உலகில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைத்த பெருமை அல்லவா? ஏன் என் தமிழும் தமிழனும் ஆண்டவனை அசைத்து பார்த்தது அல்லவா? குறுந்தொகை என்கின்ற நூலை இறையனார் என்னும் பாடலாசிரியர் எழுதுகிறார். பொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காம செப்பாது கண்டது மொகிமோ பயிலியது கெழிய நட்பின் மயில் ஏல செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவோ உளமோ நீ அறியும் பூவே. சங்க கால இலக்கியத்தில் வருகின்ற இப்பாடலின் பெண்களின் கூந்தலில் இயற்கையிலே மனமுண்டோ என்பதுதான் இப்பாடலின் மைய கருத்து. பாண்டிய மன்னன் அவையிலே நக்கீரனுக்கும் ஆண்டவனுக்கும் வாத பிரதிவாதங்கள் நடக்கின்றன. வாதத்தின் உச்சத்தில் நக்கீரன் தன் வாதத்தை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் நாங்கள் சங்கை அருந்துண்டு வாழ்வோம், ஆனால் உன்போல் இருந்துண்டு வாழ்வதில்லை என்று ஆண்டவனே ஆயினும் பின்வாங்காத எடுத்துரைத்த பெண்களின் கூந்தலில் இயற்கையில் மனமில்லை என்பது தமிழுக்கு பெருமை என்றோ? தமிழ் மொழி தமிழர்களாகிய நம் உயிருக்கு நிகரான ஒன்று. மொழிக்கண் நமது வாழ்க்கை பயணம். மொழி நம் அடையாளம், மொழி நம் அடையாளம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத
மொகி என்றே சங்கே முழுங்கு என்ற பாடலின் வரியை இங்கே நான் எடுத்து கூறி